வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காய் செடி வளர்க்குறது, அதாவது சீட்லிங்ஸ் வளர்க்குறது எப்படி, விதை சேகரித்து அதிலிருந்து நம்ம சீட்லிங்ஸ் உற்பத்தி செய்து மரமாக எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சுண்டைக்காய் சீட்லிங்ஸ் வளர்க்குறதுக்கு விதை பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா வளர்ந்த மரத்துலேருந்து கிளைகளை உடச்சி போட்டிருந்தேன். ஸோ அந்த கிளைகளோடு இருந்த காய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 months ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதைகள் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம தண்ணியில் நான் போட்டு செப்பரேட் பண்ணுறேன். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அதோட ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது. ஸோ ஆல்ரெடி நான் சுண்டைக்காய் வளர்க்குறத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து நம்ம சீட்லிங்ஸ் அது வளர்க்குறதுக்கான வீடியோ இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மொத்தமாக நான் தண்ணியில் இது பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் அந்த பாட்டில் நான் போடுறேன். ஸோ தண்ணி ட்ரைன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதைக்கு மேலே மண் நம்ம சேர்த்துக்கலாம், கவர் பண்ணிக்கலாம் போட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் சீட்லிங்ஸ் எப்படி இது பண்ணுறது, அதே போல் எனக்கு வந்து செடி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஈஸியான வழி இதாங்க. நம்ம கிடைக்கக்கூடிய காயை நம்ம நல்லா இந்த மாதிரி பழுக்க வச்சு அதில் இருந்த காயிலிருந்தே நம்ம இந்த மாதிரி சீட்லிங்ஸ் ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு ஈஸியான வழி தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 15 daysக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா செடியானது வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே சின்ன சின்ன செடியாக வளர்ந்துருக்கு இல்லையா, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயோட செடி தான் அது. நீங்கள் பார்க்கலாம், இது கொஞ்சம் லேட்டாக தாங்க வளருது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வரவே இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம மண்ணை கிளறி பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு செடிகள் வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் வந்து வாட்டர் கேன் அதோட இதை வந்து கட் பண்ணதை வந்து நான் இது மேலே வச்சு கவர் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட இது 30 to 40 சீட்லிங்ஸ் வந்திருக்கு. பார்க்கலாம், நீங்கள் நல்லா வளர்ந்துருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா வளர்கிறதுக்கு. அதே போல் ரெகுலராக நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி ஊற்றுறது நல்லது. நம்ம ஜக்லேயோ இல்லை வேறு எதுலையாவது தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த சீட்லிங்ஸ் வந்து சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது செத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த விதமான சீட்லிங்ஸுக்குமே இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது வந்து கிட்டத்தட்ட 30 days ஆகுது. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ செடிகள் பாருங்கள், இவ்வளோ செடிகள்லேருந்தும் நம்ம மரம் ரெடி பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 days கிட்ட ஆகுது. நல்லா வளர்ந்துருச்சு சீட்லிங் ஆனது. ஸோ பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட 30 to 40 சீட்லிங்ஸ் இருக்குங்க. இந்த ஒரு சீட்லிங்கில் இருந்தும் பெரிய மரங்கள் வரும். மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஈஸியான மரத்தில் இந்த சுண்டைக்காய் மரமும் ஒன்று. நமக்கு தேவையான சுண்டைக்காய் நம்ம எடுத்துகிட்டே இருக்க முடியும், திரும்ப இந்த மாதிரி ரீக்ரோ பண்ண முடியும். பார்க்கலாம், கிட்டத்தட்ட இது 45 days ஆகுது. நல்லா செடி வளர்ந்துருச்சுங்க. ஸோ இதிலேருந்து நம்ம நல்லா வளர்ந்த செடியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ எத்தனை க்ரோ பேக் இருக்கோ நம்ம அத்தனை க்ரோ பேக்லேயுமே நம்ம வைக்கலாம் இந்த செடியானதை. ஸோ இதுக்கு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா 12க்கு 12 பேக்கில் வைக்கலாம், இல்லை 15க்கு 15 இருக்க பேக்லேயும் வைக்கலாம். 15க்கு 15 இருக்க பேக்கில் வச்சிங்கன்னா அதுக்கடுத்து நம்ம அதை வேறு எதுலேயும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண தேவையில்லை. அதிலே பார்த்திங்கன்னா நல்லா வளரும். மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ஒரு 15-15 பேக் தான் வந்து மினிமம் நெசசிட்டி. நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஒரு 12க்கு 12 பேக்கில் நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் செடி எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்றத. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி மாதிரியே இருக்கும், பட் வித் சம் டிஃப்ரென்ஸு, சில வித்தியாசங்கள் இருக்கும் செடி பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம செடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். இது வளர்ந்தப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது கிட்டத்தட்ட 3 months கிட்ட ஆகுது. இதோட கிளைகள் பாருங்கள், இதோட இலைகளையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்றத பாருங்கள். பெரிய இலைகள் இருக்கும் இதில். ஸோ இந்தளவுக்கு வளர்ந்தப்புறம் கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் கூட நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கலாம்.
இது மரமாக வளரும் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நம்ம ஒரு ட்ரம்மில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா 15-15 இருக்க பேக்லேயும் நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, இது கிட்டத்தட்ட 4 months ஆகுது, 120 days மேலே ஆகுது. நிறைய பூக்கள் பூத்துருக்கு, கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்கு, பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த கொத்து கொத்தாக பூத்துருக்க பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பீஸ், நிறைய இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும், பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் காய்க்கும். நான் வந்து இதை ட்ரம்மில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15-15 மினிமம் அந்த மாதிரி பேக்கில் வச்சிங்கனாலே போதுமானது. ஸோ இதுக்கடுத்து காய்கள் வளர்ந்தப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்றத பாருங்கள். இதுதான் சுண்டைக்காய், நல்லா கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிருக்கு. நம்ம தேவைப்படுறப்ப அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு மரம் வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரூன் பண்ணி விடுங்க, கட் பண்ணி விடுங்க. புஷ்ஷியாக வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இல்லைனா கண்ணா பின்னான்னு நிறைய வந்து கிளைகள் போகும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விடும்போது நல்லா வளரும், நிறைய இலைகளும் பூக்களும் காய்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நமக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கிற அளவுக்கு நிறைய சுண்டைக்காய்கள் கிடைக்கும். இந்த சுண்டைக்காய்கள் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக குடல் சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு அருமருந்து. இது ரெகுலராக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு முக்கியமாக இதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காய்களை குழம்புலையும் கிரேவிலையும் நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு வந்து உணவோடு இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய்ப்புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது பெரிய தீர்வு அமையும். ஸோ அந்த விதத்தில் இந்த சுண்டைக்காய் மரத்தை நம்ம மாடியில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈஸியாக வளர்க்கலாம், இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா காய்கள் வாங்கும்போது, இந்த சுண்டைக்காய்கள் வாங்கும்போது அதை பழுக்க வச்சு இதே முறையில் சீட்லிங்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி மரமாக மாடியில் வளர்க்கலாம். அதே போல் இது உரங்கள்னு பெருசாக போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட மல்டிபர்பஸ் காம்போஸ்ட், அதாவது வீட்டிலே ரெடி பண்ண உரம் இருந்தால் அதை போடுங்க, இல்லை எரு இருந்தால் அதை போடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான நீங்கள் உரங்களையுமே போடலாம், எல்லாத்தையுமே இது ஏற்றுக்கொண்டு வளரும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு காய் வகை இது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் வளர்த்து நீங்களும் பயனடையணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.